திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை காண்போம். படிப்படியா உயர்ந்து எனக்கு எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் மூலமாக பொதுச் செயலாளர் அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். அதே போல மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது எம்எல்ஏ, எம்பி, மந்திரி அம்மா மறைவுக்கு பிறகு நாட்டு மக்களுடைய பேர் ஆதரவோடு கழக சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவோடு தமிழகத்துடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஸ்டாலின் அப்படியே வந்தாரு. எப்பொழுது பார்த்தாலும் பேசுவார். எல்லா கூட்டத்திலையும் நான் யார் தெரியுமா? திரு முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் திரு ஸ்டாலின் பேசுறாரு. அப்பாவை சொல்லித்தான் அவருக்கு அடையாளம் தெரியுது. ஸ்டாலின் அடையாளம் தெரியல. அவருடைய அப்பாவுடைய அடையாளத்தை வச்சுதான் ஸ்டாலின் அந்த கட்சிக்கு தலைவராக இருக்கிறாரு, நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிறாரு. நான் அப்படி இல்லை. மக்களோடு மக்களாக இருந்து கட்சிக்கு விசுவாசமா இருந்து மக்களுக்கு உழைப்பை கொடுத்து இங்கே இருந்து இங்கே வந்திருக்கிறேன். ஆக உழைப்பால் நான் பதவி பெற்றிருக்கின்றேன். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய தந்தையினுடைய அடையாளத்தால் நீங்கள் பொறுப்புக்கு வந்திருக்கின்றீர்கள். முதலில் உணர வேண்டும். எந்த உழைப்புமே இல்லாத நீங்க இவ்வளவு பெரிய பதவிக்கு வந்திருக்கிறீங்க. உழைத்தவன் இந்த நிலைக்கு வந்திருக்குன்னு சொன்னா எங்களுக்கு எவ்வளவு தில்லு திராணி தெம்பு இருக்கிறதை உணர வேண்டும். இன்னும் திரு ஸ்டாலின் ஊழல் படத்தை இடத்தெல்லாம் பேசுறார். எடப்பாடி பழனிசாமிக்கு நான் கொண்டு வந்த திட்டத்தை மக்களுக்கு இடத்துல பெரும் வரவேற்பு கிடைக்குது, அது பொறுக்க முடியாம வயிற்று எரிச்சல்ல பேசுறான்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் கொண்டு வந்த திட்டமெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி வெளிப்படுத்திட்டு இருக்கிறீங்க. நீங்க அறிவிக்கப்பட்ட திட்டம் எல்லாமே அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். புதுசா எதுவுமே கொண்டாடல. பேரை மாத்தி விளம்பரத்தை தேடி நீங்க இந்த திட்டத்தை துவக்கிறீங்க. நலங்காக்கும் திட்டம், நலங்காக்கும் ஸ்டாலின் திட்டம், நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம். இது என்ன? அதிமுக ஆட்சியிலே இந்த திட்டம் தொடங்கியாச்சு. எல்லா கிராமத்திலிருந்து நகர வரை 15 லட்சம் மருத்துவ முகாம் அதிமுக ஆட்சியிலே நாங்கள் நடத்தினோம். 15 லட்சம் முகாம் நடத்தினோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் நிறைந்த பகுதியில் அம்மா மினிக்கிள்ளைக்கு திறந்தோம். அதனால அந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை மக்களுக்கு அங்கேயே சிகிச்சை அளித்து கொடுத்தோம். அதோட இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு தேவையான சிகிச்சை அளிக்க வேண்டுவதற்காக தமிழ்நாடு முழுவதும் கிராமங்களிலே 254 ஆரம்ப சுகாதார நிலையத்தை கொடுத்து ஏழை மக்களுக்கு தகுந்த சிகிச்சை கொடுத்தோம். அது மட்டுமல்ல, அந்த கிராமப்புறத்தில் இருக்கின்ற மக்களுடைய தேவைகளை அறிந்து நல்ல சிகிச்சை அளிக்க வேண்டுவதற்காக ஆரம்ப சுகாதார நிலையத்தை மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமாக தரம் உயர்த்தப்பட்டது 168. அதிமுக ஆட்சியில் தான் இந்த மக்களுக்கு தேவையான சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டத்தை நாங்கள் கொண்டாந்தோம். ஸ்டிக்கர் ஒட்டி மக்களை ஏமாற்றுகின்ற நாடகத்தை இன்றைய முதலமைச்சர் அரங்கேற்றுகின்றார். இன்னொன்னு, உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் இது வரைக்கும் குடும்பத்தில் இருந்திருக்கார். இப்பதான் நம்மோடு வந்திருக்கிறார். இப்பதான் மக்கள் கண்ணு தெரியுது. மக்களை பத்தி இப்பதான் தெரிஞ்சு வந்திருக்கிறார். அதனால பொருள் உங்களுடன் ஸ்டாலின் இத்தனை நாள் குடும்பத்தில் இருந்து அடுத்த ஆண்டு தேர்தல் வர்றதுனால இப்போ உங்களுடன் ஸ்டாலின் என்று ஒரு இது மாதிரி ஒரு விளம்பரத்தார் அடிச்சு அவர் தொடக்கி வச்சிருக்கார். இதுல பார்த்தீங்கன்னா 46 பிரச்சனை. யாரு? முதலமைச்சர் சொல்றார், தமிழகத்தில் 46 பிரச்சனை மக்களுக்கு இருக்குது. இந்த 46 பிரச்சனையும் அரசு அதிகாரிகள் நேரடியாக உங்களை விசாரிச்சு அவள் குறிப்பெடுத்திட்டு போய் சம்பந்தப்பட்ட துறைக்கு அதை அனுப்பி உங்களுக்கு அந்த பிரச்சனை தீர்ப்பாராம். இது நடக்கிற காரியமா? அப்படின்னா 46 பிரச்சனை மக்கள்கிட்ட இருக்குதுன்னு தெரிவதற்கு 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் ஆச்சு. இதை கண்டுபிடிக்கிறதுக்கே 4 வருஷம் ஆகி போச்சு. அப்படின்னா இந்த ஆட்சியில் மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? பிரச்சனை இருக்கு என்று
முதலமைச்சரே ஒத்துக்கிட்டார்ல, அவர் கொடுக்க நோட்டீஸ் தானது. ஆக மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாத அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். இதே போலதான் நான் முதலமைச்சர் இருந்த பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் ஊரூரா போனார். அங்க போய் ஒரு பெட்ஷீட்டை போட்டுருவார். பெட்ஷீட்டை போட்டு அதில் அமர்ந்து அவருக்கு முன்னான மக்களை எல்லாம் அமர வச்சு உங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு எழுதி அவர் கொண்டு போன பெட்டி வச்சு அந்த பெட்டிக்குள்ள போட்டு அந்த பெட்டியை பூட்டி சீலை வச்சு இவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ஆட்சி வந்த பிறகு சீலை உடைச்சு பெட்டி திறந்து மனு எடுத்து படிச்சு பார்த்து தீர்வு காணுங்கிறார். தீர்வு கண்டாரா? கொடுக்கப்பட்ட மனுவுக்கு ஏதாவது பதில் கிடைச்சதா? ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை எழுதி பொட்டியில போட்டாச்சு. நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க அப்படின்னா இது எதுக்கு இந்த நோட்டீஸ்? ஆக மக்களை ஏமாற்றுவதற்காக அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு இந்த ஒரு நாடகத்தை அரங்கேற்றி மக்களை ஏமாற்றி உங்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் போட்ட நாடகம். அதோட எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் 1000 ரூபாய் கொடுத்தேன், 1000 ரூபாய் கொடுத்தேன். யார்? இவர் வீட்டு பணத்தை எடுத்தே கொடுத்தாரு. எங்க அரசாங்க பணத்தை தான் கொடுத்த ஸ்டாலின் அவர்களே. அது எப்படி கடன் வாங்கி கொடுத்தீங்க? இந்த 1000 ரூபாய் வந்து அரசாங்கத்தில் நிதியை பெருக்கி உயர்த்தி கொடுக்கல, கடன் வாங்கி கொடுக்குறீங்க. அது இங்க இருக்கிற ராமசாமி, குப்புசாமி, எங்க இருக்கிற லட்சுமி, யாரு வேணாலும் முதலமைச்சரானா கொடுக்கலாம். கடன் வாங்கி கொடுக்கறதுக்கு என்ன? இதுக்கு என்ன ஆட்சி தேவையா? நீங்க சிந்திச்சு பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 2021 தேர்தல் அறிக்கையில 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. அதுல குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை எப்ப கொடுத்தாங்க? 28 மாசம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. உடனே கொடுத்தாங்களா? 28 மாசம் நாங்க போராடணும். பிரதான எதிர்கட்சி அதிமுக, பிரதான எதிர்கட்சியுடைய தலைவர் நான் இருந்தேன். பல முறை சட்டமன்றத்தில் தெரிவித்தேன். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில அறிவித்தவாறு அந்த மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்க வேண்டும் என்று நான் உட்பட எங்க கட்சி சட்டமன்ற உறுப்பினர் உட்பட அத்தனை பேரும் குரல் கொடுத்தோம். பொதுக்கூட்டத்தில் பேசணும், ஊடகத்து வாயிலாக கோரிக்கை வச்சோம், பத்திரிகை வாயிலாக வெளிப்படுத்தணும். அழுத்தம் கொடுத்த காரணத்தினாலதான், அந்த அழுத்தத்தின் காரணமாக தான் இந்த தாய்மார்களுக்கு, சகோதரிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கிடைப்பதற்கு அதிமுக கட்சி தான் உதவுச்சு. இந்த மகளிருடைய கஷ்டத்தை உணர்ந்து திமுக அரசாங்கம் கொடுக்கல. இப்ப அறிவிச்சிருக்கார், அடுத்த ஆண்டு தேர்தல் நடக்க இருக்குது. இன்னும் 8 மாசம் தான் தேர்தல் இருக்குது. இப்ப மக்கள் செல்வாக்கு இழந்துட்டாரு, கட்சி செல்வாக்கு இழந்துட்டாரு. வேற வழி இல்ல. 30 லட்சம் பேர்களுக்கு கூடுதலாக இந்த மகளிருக்கு உரிமை தொகை கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறார். இன்னும் வேற 8 மாசம் தான் கிடைக்கும். அப்புறம் 52 மாசம் என்ன ஆச்சு? 52 மாசம் ஏமாத்திட்டார்ல. சொல்லுங்க, 52 மாசம் ஏமாத்திட்டார்ல. ஆக இவர்களுக்கு மக்களுடைய ஓட்டு தேவை, நம்முடைய தாய்மாருடைய ஓட்டு தேவை, சகோதரருடைய ஓட்டு வாக்குகள் தேவை. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த அறிவிப்பு கொடுத்திருக்காரு. அந்த குடும்ப தலைவருடைய கஷ்டத்தை உணர்ந்து கொடுக்கல, அடுத்த ஆண்டு தேர்தலை மையமாக வைத்து இன்றைய முதலமைச்சர் கூடுதலாக இந்த 30 லட்சம் பேர் கொடுப்பதாக விதிகளை தளர்த்தப்பட்டது என்று அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். இப்படி நாடம் ஆடுகின்ற அரசாங்கம் மீண்டும் வேண்டுமா? அது மட்டுமல்ல, எங்க இஸ்லாமிய பெருமக்கள் அதிகமா இருக்கிறாங்க. இந்த பகுதியில் இஸ்லாம் பெருமக்கள் அதிகமா இருக்கிறாங்க. வேண்டுமென்றே திட்டமிட்டு ஸ்டாலினுடைய அரசு, ஏதோ திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம், திமுக கட்சி தான் இந்த சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதை போல ஒரு தோற்றத்தை, மாய தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார். இஸ்லாமிய பெருமக்களும் கிறிஸ்துவ பெருமக்களும் எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன்விழா கண்ட கட்சி. தமிழகத்திலே சுமார் 31 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சியை தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு கொடுத்திருக்கிறோம். 31 ஆண்டு கால ஆட்சி பொற்கால ஆட்சி, மக்கள் போட்டியிட்ட ஆட்சி.
அப்பொழுது சிறுபான்மை மக்களுக்கு அரணாக பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். மறுக்க முடியுமா? அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள், அம்மாவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு, இப்படி 31 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். எங்களுடைய அண்ணா திமுக ஆட்சியில மத சண்டை கிடையாது, ஜாதி சண்டை கிடையாது. தமிழ்நாடு அமைதி பூங்காவாக விளங்கியது. இந்த வாக்குக்காக, ஓட்டுக்காக இந்த சிறுபான்மை மக்களை ஏமாற்றி இன்றைக்கு அவருடைய வாக்குகளை பறிக்க பார்க்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழக தலைவர், திமுக கட்சி, திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சி. இப்பொழுது சொல்கிறேன், எங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கூட்டணி, இன்னும் பல கட்சிகள் எங்க கூட்டணியில் அங்க வைக்கின்றன. இந்த கூட்டணிக்கு அண்ணா திமுக தலைமை தாங்கும், அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். ஆக யாரும் பயப்பட வேண்டியதில்லை. சிறுபான்மை மக்கள் யாரும் அச்சப்பட வேண்டியதில்லை. அம்மா தலைவரும் முதலமைச்சர் இருந்தாங்க, அம்மா முதலமைச்சர் இருந்தாங்க, நான் 4 ஆண்டு காலம் முதலமைச்சர் இருந்தோம். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பராமரிக்கப்பட்ட ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி. சிறுபான்மை மக்களை கண்ணை இமை காப்பதை போல காத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். எங்கேயாவது இஸ்லாமிய பெருமக்கள் அண்ணா திமுக ஆட்சியில் பாதிக்கப்பட்டாங்களா? இன்றைய தினம் திருநெல்வேலியில் ஜாகிர் ஹுசைன் என்ற ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி, அவர் தனக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்று காவல்துறையிடத்திலே புகார் அளித்தார். அதற்கு மேல் காவல்துறை எவ்வித நடவடிக்கை எடுக்காத வலைதளத்தில் வெளியிட்டார். அவர் வலைதளத்தின் வாயிலாக தனக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று பகிரங்கமாக வெளியிட்டார். முதலமைச்சருடைய கவனத்திற்கு இதை கொண்டு போர் என்று வெளியிட்டார். ஆனால் இந்த அரசாங்கம் அந்த சிறுபான்மை அந்த ஜாகிர் ஹுசைனுக்கு பாதுகாப்பு கொடுக்கல. அதனால அவர் தொழுகையை முடித்து வீதியிலே சென்று கொண்டிருந்த போது சில நபர்களால் வெட்டி கொல்லப்பட்டார். இது நடந்த உண்மை. எங்கே சிறுபான்மை மக்களை பாதுகாத்தார் இந்த முதலமைச்சர்? அதுவும் அவர் இந்த அரசுக்கு வேண்டுகோள் விட்டார். தனக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று பகிரங்கமாக வலைதளத்திலே வெளியிட்டார். இந்த உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது? இந்த அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருந்தது? இந்த காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது? உடனடியாக விசாரித்து அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிருக்கலாம். எங்கே உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார்கள்? சிறுபான்மை மக்கள் உணர வேண்டும். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். எண்ணி பாருங்கள். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தால் கடுமையான நடவடிக்கை எடுத்திருப்போம். அப்பப்ப நடவடிக்கை எடுப்போம். நான் தலைவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதே புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி, நான் முதலமைச்சர் அந்த காலத்திலும் சரி, சட்டத்தை ஆட்சி தமிழகத்திலே நடந்து கொண்டிருந்தது. குற்றவாளிகளுக்கு இங்கு இடம் கிடையாது. குற்றச்செயல் ஈடுபடுகிறவர்கள் அச்சத்தோடு வாழ்கின்ற சூழலை உருவாக்கி தந்தோம். இன்றைக்கு நிலை தலைகீழாக மாறிவிட்டது. இன்றைக்கு குற்றச்செயல் ஈடுபடுகிறவர்கள் காவல்துறை கண்டு எவ்வித அச்சப்படுவதும் இல்லை. அதனாலதான் எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பிரிவு, பாலியல் கொடுமை நடந்த வண்ணம் இருக்கின்றது. இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிறுபான்மை மக்கள் நன்றாக உணருங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிக்கிறோம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது இஸ்லாமிய பெருமக்களுடைய கோரிக்கையை ஏற்று 2001ஆம் ஆண்டு புனித ரமலான் மாதத்தில் பள்ளிவாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க விலையெல்லாம் அரிசி வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். சுமார் 5400 மெட்ரிக் டன் அரிசி அண்ணா திமுக ஆட்சியில் வழங்கப்பட்டது. நாகூர் தர்கா சந்தனக்கூடு திருவிழாவிற்கு தேவைப்படும் சந்தன கட்டைகள் ஒவ்வொரு ஆண்டும் விலையில்லாமல் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம்.